என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு திருமணம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 31-32. திருமணம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. எபிரேயர் 13:4. மனமுறிவு. நாகரீகம் உலகமயமானதால் ஏற்பட்ட பேர் அதிர்வு இது. மேற்கத்திய மொழி, இசை, தொழில், செல்வம் ஆகியவற்றோடு சேர்ந்து நம் நாட்டில் இறக்குமதியான சாபம். நீதிமன்றங்களில் நாளுக்கு நாள் மனமுறிவு வழக்குகள் பெருகிக் கொண்டே வருகின்றன. அதிலும் கிறிஸ்தவர்கள்தான் அதிகமாய் மனமுறிவை நாடி வருகின்றார்கள் என்கிற செய்தி உண்மையாகவே அதிர்ச்சிக்குள்ளாக்குவது. இது மனதை வலிக்கச் செய்கிறது. மேலும் காதல் திருமணம் புரிந்தோரும் மனமுறிவு தேடுகின்றனர். பெற்றோர் பார்த்து திருமணம் புரிந்தோரும் மனமுறிவு தேடுகின்றனர். ஏன்? விட்டு கொடுக்க இயலாமை, சுயநலம், மனவியல் நோய்கள், நடத்தை கேடுகள், தனித்து வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கை போன்ற பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. விளைவு? நடத்தை கேடுகள் பெருகுகின்றன. பல பிள்ளைகள் இணைந்த பெற்றோர் இல்லாததால் அன்புக்கு ஏங்கி சீர்கெட்டு போகிறார்கள். திருமணமின்றி சேர்ந்து வாழும் நச்சு கலாச்சாரம் தோன்றியிருக்கிறது. மனமுறிவுகள் ஏற்படாதிருக்க பெற்றோரும் வாலிபரும் ஒவ்வொருவரும் தெய்வ பயத்தோடு பக்தியோடு இது குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். எண்ணித் துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எனவே திருமணத்திற்கு முன் கூடுமானவரை ஒருவரை பற்றி ஒருவர் தீர விசாரித்து அறிந்து இருவரும் ஒருவரோடொருவர் பேசி அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. திருமணம் முடிந்துவிட்டால் மனமுறிவு பற்றியே சிந்திக்காமல் இது தெய்வ சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு பொறுமை, விட்டு கொடுத்தல், நல்ல ஆலோசனை பெறுதல் என்று கிறிஸ்தவ வழிகளில் தேவ ஒத்தாசையுடன் சேர்ந்து வாழ மட்டுமே முயல வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதி, பணம், அழகு போன்றவையே திருமணங்களை நிச்சயிக்கவும் கூடாது, முறிக்கவும் கூடாது. சாதி, பணம், அழகு போன்றவையே திருமணங்களை நிச்சயிக்கவும் கூடாது, முறிக்கவும் கூடாது. தீர்மானம்: மனமுறிவுகளை நான் ஆதரிக்க மாட்டேன்.